ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். அவனுக்கு ஏதோ ரொமான்டிக் ஐடியாஸ் வந்துடக்கூடாதுல்ல. அவனுக்கா உனக்கா? Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. சிம்பிளாக கழுத்துலேருந்து என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம் சார். மினிமம் ஒன்ஸ் a டேவாவது பண்ணணும் சார். அப்போ தான் அந்த லென்த் டென்ஷனை மெயின்டைன் பண்ண முடியும் மசில். இல்லைன்னா அப்படியே அது இறுகிடும். சின் வெளியில் வருதுன்னு சொன்னால சார், அங்கே அதுக்கு சின்ன ஃபஸ்ட்டு டக் ஹோல்டு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் கையாலே அதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஜஸ்ட் அலைன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இந்த பின்னாடி இருக்க மசில் தெரியும். இந்த இடத்துல தெரியுதுங்களா அந்த ஸ்ட்ரெச்சு வச்சு சைடில் சாய்க்கிறது, இழுக்கிற தெரியுதுங்களா? இங்கே ஒரு பெரிய மசில், இதுதான் டிஸ்கை சப்போர்ட் பண்ணுற மசில். லீவேட்டா ஸ்கேப்புலர் 45 டிகிரி சைடில் திருப்பணும். காது வந்து ஆக்சுவலாக தொடணும் சார். யாருக்குமே தொடர்றது இல்லை இப்போ. ஏன்னா அந்த கழுத்தில் அலைன்மெண்ட் போகுதுன்றதே இந்த மசில் டைட்னஸ்னால தான். இல்லைன்னா காது தொட முடியும், தொடணும். ஆக்சுவலாக யாராலே இப்போ 95% தொட முடியாது. மாதிரி இன்னைக்கு நம்ம கூட செலிபிரிட்டி பிசியோதெரபிஸ்ட் கார்த்திகேயன் சார் இருக்காரு. ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றது போன வீடியோல எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன மாதிரி அதை ரிலீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேசுறதா இருக்கும். வணக்கம் சார். ஆஃபீஸில் உட்காரது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டீங்க. இப்போது சிம்பிளாக கழுத்துலேருந்து என்னென்ன ஸ்ட்ரெச்சிங் பண்ணோம், ஸ்ட்ரென்தனிங் பண்ணோம் சார். மினிமம் ஒன்ஸ் a டேவாவது பண்ணணும் சார். அப்போ தான் அந்த லென்த் டென்ஷனை மெயின்டைன் பண்ண முடியும் மசில். இல்லைன்னா அப்படியே அது இறுகிடும். நான் அந்த லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன், ஆர்கன் இம்பேலன்ஸ், மசில் இம்பேலன்ஸ், ஜாயிண்ட் இம்பேலன்ஸ் இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக இருக்கணும்னா இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். செல்ஃபாகவே பண்ணுற மாதிரி காமிச்சிடறேன். சின் வெளியில் வருதுன்னு சொன்னால சார், அங்கே அதுக்கு சின்ன ஃபஸ்ட்டு டக் ஹோல்டு பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் கையாலே அதை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஜஸ்ட் அலைன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இந்த பின்னாடி இருக்க மசில் தெரியும். நீங்கள் வந்து சின்ன இங்கே இன்னொரு கை வச்சுக்கோங்க. இப்படி இந்த கையால் இதை லேசாக முன்னாடி பின்னாடி இங்கே இழுக்கிற தெரியுதுங்களா? ரொம்ப குனியாமல் இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல தெரியுதுங்களா அந்த ஸ்ட்ரெச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒரு கவுபாய் பொசிஷனில் வச்சுட்டு இந்த இடத்த புல் பண்ணுற மாதிரி இங்கே லாக் பண்ணியிருக்கனால ஜாம் ஆகிடும். வெறும் இந்த இடத்துக்கான ஸ்ட்ரெச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மினிமம். நெக்ஸ்ட்டு இது ஒன்று. அடுத்தது சைடு, இந்த கை எடுத்துக்கோங்க. உடம்பை ரொம்ப சாய்க்காமல் தலையை நியூட்ரல், சின் நியூட்ரலில் வச்சுட்டு இந்த ஆங்கிளில் காதுக்கு கொஞ்சம் மேலே வச்சு சைடில் சாய்க்கிறது, இழுக்கிற தெரியுதுங்களா? இதெல்லாமே ஸ்ட்ரெச்சிங் சார். ஒரு 10 செகண்ட்ஸ் மினிமம், 20 செகண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காமனாக வச்சுக்கோங்க. 20 செகண்ட்ஸ் ஏன்னா ஈஸியாக பண்ணுறவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் 20 பண்ண முடியலன்னா 10 ஆச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மசில் இந்த சைடுக்கு இப்படி பண்ணிட போகிறார். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் மசிலுக்கு என்ன பண்ணோம், சின்ன டக் பண்ணிவிட்டு மேலே இவர் கையாலே இதை இன்னும் இது பண்ணோம். மேலே புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேலே கையை கழுத்தை இந்த இடம் இழுக்கிற தெரியுதுங்களா? நியூட்ரல். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏற்கனவே அது அலைன்மெண்ட் அப்படி போயிருக்கு. அதோடு பண்ணிங்கன்னா இன்னும் கம்ப்ரெஸ்ஸாக பண்ணுறீங்க. அதனால் சின்ன நியூட்ரலில் வச்சுட்டு அந்த இடத்துலேருந்து அதை லேசாக புஷ் பண்ணணும். ரொம்ப இல்லை சார், லைட்டாக ஸ்ட்ரெச் ஃபீல், லைட் பெயின் இருந்தாலே பண்ணணும். இழுக்கிற தெரியுதுங்களா? இன்னும் புஷ் பண்ணலாம் லைட்டாக. நவ் யூ ஃபீல் தட் ஸ்ட்ரெச் சார். சிம்பிள். அடுத்தது இந்த சைடு பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டுக்கு பண்ணிட்டோம். இங்கே ஒரு பெரிய மசில், இதுதான் டிஸ்கை சப்போர்ட் பண்ணுற மசில். லீவேட்டா ஸ்கேப்புலர் 45 டிகிரி சைடில் திருப்பணும். இதே இது இந்த பக்கத்துக்கு அப்படி திருப்பணும். இதை திருப்பிட்டு எந்த சைடு திருப்புறோமோ அந்த கையை எல்போவை ஸ்ட்ரெயிட்டாக மூக்குக்கு நேராக வச்சுட்டு சின்னையும் நியூட்ரல் பண்ணிட்டு இவர் ரொம்ப சாயாமல் இந்த தலையை மட்டும் இழுக்கணும். இங்கே இழுக்கிற தெரியுதுங்களா? 45 டிகிரி. பெண்டும் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு புல் தான் பண்ணோம். இந்த ப்ரெஷர் இங்கேருந்தே கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இல்லைங்க, இதே மாதிரி 45 டிகிரிஸ் அந்த கையால். அதே இது தான் மெயின் வந்து இதில் பார்த்துக்க வேண்டிய விஷயம். எல்போ ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சின் நியூட்ரலாக இருக்கணும். இது இல்லாமல் நெக்குக்கு மூமெண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் ஒரு 10 டைம்ஸ் ரொட்டேஷன் எல்லா டைரெக்ஷன்லையும் ஸ்லோவாக. இதுவும் வந்து சின் வெளியில் இல்லாமல் நியூட்ரலில் வச்சுட்டு சைட் டு சைட். ஈஸி தானே சார் இது? அவராக பண்ணுறது பண்ணுங்கள் ஸ்லோவாக. 10 கவுண்ட்ஸ், 15 கவுண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணிங்க. இப்போது சின் டு செஸ்ட் 1. ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரொட்டேஷன் முடிச்சிட்டிங்க. சைட் டு சைட். காது வந்து ஆக்சுவலாக தொடணும் சார்.
யாருக்குமே தொடறது இல்லை இப்போ. ஏன்னா அந்த கழுத்தில் அலைன்மெண்ட் போகுதுன்றதே இந்த மசில் டைட்னஸ்னால தான். இல்லைன்னா காது தொட முடியும். தொடணும் ஆக்சுவலாக யாராலையும் இப்போ 95% தொட முடியாது காது வந்து. இது ஸ்ட்ரெச் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்தனிங். இதுலேயே நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் பேண்டு போட்டோ இழுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரப்பீசியஸை இழுத்துட்டோம், சைடில் இழுத்து. அடுத்தது ஷோல்டரோடது பின்னாடி ஸ்ட்ரெச், உட்காந்த இடத்துலே பின்னாடி. நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கையை அப்படி பின்னாடி வச்சு சேருக்கு பின்னாடி கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணலாம். இந்த 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 பார்டர் ஆஃப் ஸ்கேப்ல பின்னாடி இருக்க அந்த போனை ஒட்டுற மாதிரி நீங்கள் நின்றுட்டும் பண்ணலாம். ஸோ பின்னாடி இதோட பெண்ட் பண்ணி அதுலேயும் அலைன்மெண்ட் கழுத்தை வெளில போகாமல், இல்லை யாரையாவது சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னா பிடிச்சிட்டு பண்ணால் பேக்கில் இந்த ஃப்ரண்ட்டு செஸ்ட்டு ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சிடும். இது இவரே பண்ணால் எதையாவது சவுற மாதிரி பிடிச்சிட்டு ரொட்டேட் 3 ஆங்கிளில் பண்ணலாம் சார். நியூட்ரல் 90 டிகிரினோ, இதுலேருந்து 90, அதுக்கு கொஞ்சம் கீழே, ரொம்பவும் கீழே. எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ஷோல்டர் இந்த ஃப்ரண்ட் பகுதி இது தானே இப்படியே வைக்கிறதுனால டைட் ஆகுது, அதை லூஸ் பண்ணேன். யாராவது இழுத்தும் ஓடலாம், ரொம்ப இழுக்காமல் லைட்டாக. நெக்ஸ்ட்டு எல்போ அண்ட் இதுக்கு கையை உங்களோட இது வந்து உட்காந்த இடத்துல நின்றுட்டும் பண்ணலாம் சார். ஆஃபீஸ் பிளேஸ்லேயே நேராக வச்சுட்டு இந்த இடத்த என்ன பண்ணுவோம், இங்கே வச்சு பண்ணுவோம், அங்கே பண்ணாமல். எஸ், வித்தியாசம் தெரியுதுங்களா? நீங்கள் விரலில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஹைட்டு ஹிப் லெவலுக்கு மேலே இல்லாமல் பண்ணோம். ஹிப் லெவலில் கொஞ்சம் கீழே இருந்ததுன்னா பெட்ரு. இந்த ஆங்கிள் இருந்தால் இன்னும் மடக்கலாம். இன்னொன்று சொல்கிறேன் சார், ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப பண்ணாலும் சில பேர் இப்போ எஃபெக்டிவ் இல்லைன்னு ரிசர்ச் சொல்கிறாங்க. பட் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. ஏன்னா அந்த லென்த்து வேணும். நீங்கள் என்ன தான் ரிசர்ச் எடுத்தாலும் ஸ்ட்ரெச்சிங் இஸ் மஸ்ட்டு. இது ஃப்ரண்ட் மசிலுக்கு, பேக் மசில்ஸ்க்கு இங்கே வச்சுட்டு பண்ணுங்கள். அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல பிடிக்கணும் மெயின், இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் கீழே. எஸ், இப்போ தெரியுதுங்களா? 2 ஃபிங்கர் மவுஸ் பிடிக்கிறது ரைட்டு அப்படின்னா இந்த 2 ஃபிங்கரை அதே ஆங்கிளில் வச்சு இந்த வெறும் 2 ஃபிங்கரை மட்டும் மடக்குங்க. இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சு நல்லா தெரியும். ஃபீல் ஆகுதுங்களா? மவுஸ் இப்படி தானே சார் பிடிக்கிறோம். இந்த ஒரு பாமர் இஸ் லாங்கஸ்ட்னு மசில் இருக்குது, இது இப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அதுவும் டைட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ஃபிங்கர் மடக்கிறது. ஆமாம் சார். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தம்பியும் தனியாக ஸ்ட்ரெச் பண்ணலாம். நல்லா நம்ம நட்டு அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மடக்காமல் இப்படி வச்சு பண்ணுறது நல்லது. ரொம்ப ஹைட் இல்லாமல் கீழே வச்சு பண்ணுறது. ஃப்ரண்ட்டு பேக் இது முடிச்சிட்டோம் ஷோல்டருக்கு. இப்போ இந்த பிளேடு இருக்குது, இது உக்காந்துட்டு இருக்கார்ல, இப்படியே வச்சுட்டு உள்ளே ஒரு ஸ்விட்ச் இந்த இடத்துல இருக்குன்னா எப்படி போய் ரீச் ஆவீங்க? எஸ், தலையை டவுன். இந்த இடம் இழுக்கிற தெரியுதுங்களா? ஃபுல்லாக அந்த ஸ்பைனுக்கும் ஒரு ஸ்ட்ரெச். மூச்சை பிடிக்காமல் அதுக்கப்புறம் இதே கையை இப்படி மேலே வச்சுட்டு நல்லா இப்படி வச்சுக்கோங்க. சைடு ஸ்ட்ரெச். அவர் ஒரு பில்லர் மாதிரி இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, பிடிப்பீங்க. இந்த கையை இங்கே பிடிச்சிட்டும் பண்ணலாம். இந்த இடத்துல பிடிச்சிக்கோங்க, இந்த கையை இங்கே பிடிச்சிட்டு உடம்ப ரொம்ப சாய்க்காதீங்க, இந்த இடத்த மட்டும் இழுக்கிற மாதிரி. இதெல்லாமே என்ன சார், ஸ்ட்ரெச் ஆகும். இதை ரெகுலராக பண்ணால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் வித்தியாசமாகுதா? இதே மாதிரி ஆப்போசிட் 2 சைடு ரிவர்ஸ். இது வந்து ஸ்ட்ரெச்சிங் சைடு. இது மட்டும் இல்லாமல் இவர் கையை இப்படி வச்சுட்டு பின்னாடி இந்த மாதிரி ஆங்கிள் வச்சுக்கோங்க. ஸ்பைனை இப்படி வச்சுட்டு நெஞ்சை ஃபுட்பால் செஸ்டிங் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அப்போது பண்ணுங்கள். ஃபுட்பால் செஸ்டிங் பண்ணுற மாதிரி ஸ்பைன் வளையுது. இங்கே தெரியுதா? இங்கே கம்ப்ரஸ் ஆகும். ஃப்ரண்ட்டில் குறுகுறாங்கல்ல உட்கார்றப்ப, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறது. இதையே நீங்கள் எக்ஸசைஸாக பண்ணால் மேலே கீழே டச் எக்ஸசைஸாகவும் பண்ணலாம். உட்காந்த இடத்துல பண்ணுறது. அடுத்தது ரொட்டேஷன், சைட் டு சைட். கை எப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க, லைட்டாக இதை டச் பண்ணோன்னு நினைங்க, உடம்பை ரொம்ப சாய்க்காமல். இப்போ இவரால் இவ்வளோ தான் முடியும்னா அந்த லெவல்லே பண்ணிட்டோம். லைட் ஸ்ட்ரெச் பெயின் இருந்தால் போதும் சார். இந்த பக்கம் ஸ்லோவாக. இதுலேயே என்ன பண்ணால் ஸ்பைன் நியூட்ரல், சின் டக். தப்பாக பண்ணால் என்ன சார் ஆகும்? அலைன்மெண்ட் மாட்டோம். அப்புறம் அவர் பிடிச்சிக்கிச்சின்னு போக வேண்டியதாகும். அதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும். நியூட்ரல் பொசிஷன். ஓகே, ப்ரீதிங் வந்து கண்ட்ரோல்டு ரிலாக்ஸ் ப்ரீதிங்காக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் அப்பர் எல்லாம் பார்த்தீங்க. எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது மூமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்லோவாக. செஸ்ட் லெவல், மிட் செஸ்ட் லெவல் சொல்லுவோம். மிட் செஸ்ட் லெவலில் ஷோல்டரை மூவ் பண்ணுங்கள். இந்த ஆங்கிள் எப்படி வைங்க, அப்படியே பின்னாடி. எஸ் எஸ், வெரி குட். நம்மளுக்கு மூவ் பண்ணுங்கள், 10 டைம்ஸ் பண்ணுங்கள். சார், வாட் இஸ் ஹேப்பனிங் யூ சி? நம்மளுக்கு அந்த மசில்ஸு, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுது பாருங்கள். பின்னாடி
இது வளையுது தானே கம்ப்ளைண்ட்டு, இது டைட் ஆகுது தானே. இப்போ இது ஓப்பன் க்ளோஸ் சார். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபுல் ஃப்ளோவாக பண்ணாமல் ஹோல்டில் வச்சுட்டு 1 2 3 4 5 மூச்சு பிடிக்காமல் 1 2 3 4 5 ஐசோமெட்ரிக் ஹோல்டுன்னும். அந்த மசிலுக்கு ஆக்ஷன் கொடுக்காம கண்ட்ராக்ஷன் மட்டும் கொடுக்குறது. ஆக்ஷன்னா ஃபுல், கண்ட்ராக்ஷன்னா அதை ஹோல்ட் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கண்ட்ராக்ட் பண்ணுறது. அது அடுத்தது ஷோல்டர் மேலே கீழே வால் ஏஞ்சல்ஸ்னும். சுவரில் நல்லா சாஞ்சிட்டு அந்த கையை மேலே கீழே பண்ணுங்கள். அப்படியே வச்சுட்டு எஸ் க்ராஸ். இப்போது நான் சொன்ன மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள். போஸ்டர் தப்பாக வர்றது, ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்காரா, மேலே பண்ணுங்கள் ஃபுல். இதுலேயே க்ராஸ் ஆங்கிள் உட்காந்த இடத்துல. இது என்ன பண்ணால் உங்களுக்கு டயபெட்டிக்கும் வர விடாமல் பண்ணிடும். எக்ஸசைஸ் சார், சாப்பிட்றீங்க ஆகாரம், அதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் வராது. சில பேரால் ஓவர் வெயிட்டில் இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இது எக்ஸசைஸாக பண்ணி 20 மினிட்ஸ்க்கு இல்லை 40 மினிட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக் விட்டுருங்க, பேசிக் ஃபங்க்ஷனுக்கு பெட்டரில்ல. ஒரு ஜாயிண்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்களா, ஒரு ஆங்கிளையும் யூஸ் பண்ணுங்கள். 12 o'clock பொசிஷன் உடம்பும் சேர்த்து சுற்றி பண்ணுங்கள். இல்லை வெறும் பாக்ஸிங் 12 o'clock 2 o'clock ரீச் ஆகிறது தான் சார். இப்போ ஒரு யங் ஃபீமேலாக இருக்கட்டும், உங்கள் 40 மேலாக இருக்கட்டும், எங்கே பண்ணால் பெட்டர் தானே சார். இவங்க பாட்டிலில் வெயிட் வச்சு ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் வச்சு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம்ல. அதுக்கப்புறம் மேலே ஸ்பைனை கீழேருந்து மேலே குனிஞ்சு, இல்லை இப்படி கீழே பெண்ட் பண்ணிவிட்டு மேலே ஓப்பன் உட்காண்டே பண்ணுங்கள். நின்றுட்டும் பண்ணலாம். இது சிம்பிள் தானே சார். எவ்வளோ முடியுதோ பண்ணட்டும் சார். ரொட்டேஷன் பண்ணியாச்சு, ஸ்பைனை கரெக்ட் பண்ணியாச்சு. சைட் பெண்ட் சீட்டர்லேயே காலை தொடுற மாதிரி சைடில், சைடு கீழே கால்னா கீழே அந்த தரையை தொடுற மாதிரி நேராக பாருங்கள். ஸ்பைன் அலைன்மெண்ட் வச்சுக்கோங்க. ஆம்லெஸ் சேரில் இல்லை நின்றுக்கிட்டே சைட் பெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போது நின்றுட்டு என்னெல்லாம் பண்ண முடியும்? நின்றுட்டு நெக்ஸ்ட் எழுந்திரிச்சுக்கோங்க. கை கொண்டு வந்து எல்போ தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்த எல்போவை ஷோல்டருக்கு நேராக எவ்வளோ புஷ் பண்ண முடியும். இது நியூட்ரல் சார். இதில் இப்படியும் திருப்பி பண்ணலாம், இந்த ஆங்கிளில் திருப்பியும் பண்ணலாம். அடுத்து இது நியூட்ரல். நெக்ஸ்ட்டு இப்போது வேறு மசில் கீழேருந்து வர்றது தெரியுதுங்களா, அதே இதை ரொட்டேட் பண்ணி இப்படி கொஞ்சம் மேலே, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் கொஞ்சம் எல்போவை டுவர்ட்ஸ் அப்பர் ஷோல்டர் அந்த எடுக்கிறப்ப அடியிலேருந்தும் தெரியுதுங்களா. 3 வித்தியாசமான மசிலா. இதுவும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நின்றுட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்னா ஸ்பைன் ஸ்ட்ரெச் லைட்டாக இப்படி சைடில் திரும்பிக்கோங்க. பின்னாடி இங்கே கை வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஏன் இதை வைக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் எவ்வளோ வளையிறீங்கன்னு. முட்டியை லைட்டாக மடக்கலாம், காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு சின்ன நியூட்ரல் பண்ணி சாய்ங்க பின்னாடி. 1 2 3 4 5 10 seconds to 20 seconds. இப்போ நிறைய பேரால் கீழே குனிய முடியாது, அட்லீஸ்ட் இவ்வளோ முடியுதா, ஓகே ஹோல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்லோவாக கீழே போங்க முட்டியை மடக்காமல். குட். அப்போ என்ன சார் ஆகுது, அந்த ஸ்பைன் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே டைமில் மூவ் பண்ணிங்கன்னா நல்லது. அன்டில் அண்ட் அன்லெஸ் ஈஸியாங் டிஸ்க்கு ப்ராப்ளம் இல்லைன்னா தைரியமாக பண்ணிடலாம். ரூல் அவுட். நெக்ஸ்ட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா கையை உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள். எஸ். இப்போது உடம்பு இது என்ன ஆகுது சார், ஃபுல்லாக எனர்ஜி பண்ணிட்டே இருங்க ஸ்லோ. ஒரு ஃப்ளெக்சிபிள் பேண்ட் இருக்குது சார், அதெல்லாம் போட்டு ஆஃபீஸில் பண்ணலாம், இல்லை வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப குனியக்கூடாது, கை காலை மேலே தூக்கணும். எஸ், ஒரு 10 times. இதனால் இப்போ இதை பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தாங்கன்னா என்ன, லைஃப் ஸ்பேன் கம்மியாகுது. இதெல்லாம் பண்ணால் இன்னும் ஃப்ரீயாக இருக்கலாம். இதெல்லாம் பண்ணால் வேஸ்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்காக பண்ணாமல் இருப்பீங்களா? போய் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்கன்னா, வீட்டில் இருக்க முடியாது. இப்போ ஏன் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஹெல்த்தியாக இருக்கணும், நீ பண்ணலன்னா போ, அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆங்கிள் காலில் க்ராஸ், அவ்வளோதான். இதெல்லாம் ஜஸ்ட் டெமோ. எஸ், ஸ்லோவாக எல்போவும் இங்கேயும் மாற்றி பண்ணுங்கள்ல, ஒரு ஆங்கிள் முடிச்சிடுங்க. நேராக பாருங்கள், உடம்பை சாய்க்காமல் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுதோ. குட். எஸ், ஒரே ஆங்கிளில் முடிங்க, 2 கவுண்ட் 3 கவுண்ட். எஸ், ஒன்றாவே பண்ணால் பெட்ரு சார். இது மட்டும் இல்லாமல் இந்த காஃப் ரைஸ், இது ரொம்ப நல்லது சார், டயபெட்டிக்கும் கண்ட்ரோல் பண்ணுதுன்றாங்க. காஃப் ரைஸ் பண்ணுங்க. 1 1 2 3. அடுத்தது இந்த பக்கம் திரும்பின மாதிரி பண்ணுங்கள். அப்படியே பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த காஃப் மசில் தெரியுதா? இது இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்லைன் லஞ்சுன்னும் பண்ணுங்கள். காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஆஃபீஸ்லேயே இது பண்ணலாம் சார். டேபிளை பிடிச்சிட்டு கூட பண்ணலாம், ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு பண்ணலாம். லைட்டாக
முடிஞ்ச அளவு கால் ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த இன்லைன் சொல்லுவோம், வைடராகவும் வைக்கலாம். இதே இது நீங்கள் க்ராஸாகவும் ஆஃபீஸில் பண்ணலாம். பண்ணுங்கள், ஒரு 5 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். இடுப்பில் ஏன் கை வைக்க சொல்கிறோன்னா அந்த போஸ்டர் மெயின்டைன் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா எனர்ஜி லீக் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் தப்பான போஸ்டரில் பண்ணிங்கன்னா. ஸ்லோவாக பண்ணோம், அதுவும் போயிட்டு 1 ஸ்லோவாக இன்டகிரேட்டடாக பண்ணும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோப்புக்காரணம் போடலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பேசிக்காக நம்ம இருந்த இடத்துல இருந்தே பண்ணுறது. ஆமாம் சார், இது இல்லாமல் கையை சுற்றுறது, பிடி மாஸ்டர் ட்ரில் எக்ஸசைஸ் மாதிரி கை மேலே சைடில் தூக்குறது, ரோயிங், ஷோல்டர் ரொட்டேஷன். அப்போ இதுதான் அப்படின்றது இல்லை, என்ன வேணால் நம்ம பண்ணலாம். ஃப்ரீ சார் மூவ் பண்ணோம், எல்லா ஃபங்க்ஷனும் பண்ணோம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா அது இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் க்ளோஸ், மேலே கீழே, ஃப்ரண்ட் அண்ட் பேக். அப்போ என்ன ஆகுது, ஸ்பைன் எல்லாமே மூவ் ஆகுது. சூப்பர் சார், தேங்க்யூ. அப்போ இருந்த இடத்துலேருந்தே இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம அந்த பிரச்சனையை லாங் டேர்ம் வர பிரச்சனையவே ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடும். ஷார்ட் டேர்ம்லேயே அந்த பிரச்சனை போயிடும், வராமலே போயிடும். ப்ரோ ஆக்டிவ்னு இதுக்கு பேர். நீங்கள் வலி வந்த பிறகு அது வைத்தியம், வலி வரத்துக்கு முன்னாடி பண்ணுறது தற்காப்பு. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னும்ல. யூ ஆர் ப்ரிவென்டிங். வலி வந்த பிறகு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பாட்டு காசு ஒரு சைடு போயிட்டே இருக்கும், சரியாகாது சார். நீங்களே பாருங்கள், யாராவது ஒருத்தர் கம்ப்ளீட்டாக சரியாயிட்டாங்க ஒரு பெயின்லேருந்துன்னு சொல்லுங்கள், 3 மாதமாக இருக்கும், இல்லை மினிமம் 3 வாரத்துலேயே திருப்பி வரும். இதெல்லாம் பண்ணால் எக்ஸசைசஸ் மெடிசன்னா அதுக்கு தான் சார் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். பாஸ்டருக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மசிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் அது தனி ஜிம்மில், அது தனியாக, அதை பற்றியும் பேசலாம் நம்ம ஃப்யூச்சரில். ஸோ வர எபிசோட்ஸில் அதை பற்றி பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ தீபக். தேங்க்யூ. அசல் மேன். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். 4 மாச குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு இப்ப அப்பா யாருன்னு கேக்குற? Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description.